ஒரு சைக்கோ கில்லர் மிகப்பெரிய கடல்ல ஏகப்பட்ட சுறாக்களுக்கு நடுவுல ஒரு கூண்டுல உங்கள தண்ணிக்கடியில இறக்கி அந்த சுறாக்களுக்கு நடுவுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி டூருக்கு வர ஒவ்வொரு கப்புள்ஸையுமே கூப்பிட்டு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறான். அதையும் கொடுத்த பிறகு அவங்க ரெண்டு பேரையுமே அந்த கப்புள்ஸையே அந்த சுறாக்களுக்கு இரையா மாத்திடுறான். இதையே வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்க இந்த சைக்கோ கிட்ட நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டத்தோடையே நம்ம ஹீரோயின் அடுத்து எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி விறுவிறுப்பா கொண்டு போன கதை தான் டேஞ்சரஸ் அனிமல் அப்படின்ற இந்த படத்தோடைய கதை. இந்த படத்துடைய முழு கதையை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய மூவி வாய்ஸ் சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். சிட் பேக், ரிலாக்ஸ், வாங்க இப்போ முழு கதைக்குள்ள போலாம். படத்தோடைய ஆரம்பத்தில் ஒரு சின்ன துறைமுகத்தை காட்டுறாங்க. இங்கே 2 போட் இருக்குது. அந்த போட்டில் ஒரு ஆள் மட்டும் இருக்கார். ஸோ அவர்கிட்ட அங்கே வந்த கப்புள்ஸு இந்த மாதிரி டக்கர் எக்ஸ்பீரியன்ஸ்னு நாங்கள் கேள்விப்பட்டு தான் இங்கே வந்தோம். அதாவது கடலுக்கு நடுவில் சுறாக்களுக்கு நடுவில் நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அது இங்கே தானே அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த ஆளும் ஆமாம், அதை கூட்டு போகிற அந்த ஆள் வந்து இன்னும் வரல. ஸோ அவர் வர வரைக்கும் நீங்கள் எங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த ஆளும் இங்கே வராரு. ஸோ இவரோட பேர் தான் டக்கர். வாங்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட போட்டில் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு போகிறாரு. இப்படி போகும்போதே அவங்க பேசிகிட்டே போகிறாங்க. சுறாக்களை பற்றி நிறைய விஷயம் நம்ம டக்கருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் அதெல்லாமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. கடலுக்கு நடுவில் இப்போ வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த நேரத்தில் நம்ம டக்கர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு பயம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அங்கே வந்து அந்த லேடியோட பேர் வந்து ஹெதரு. ஸோ அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே அந்த ஹெதர் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. ஸோ அப்போது நம்ம டக்கர் என்ன பண்ணுறாரு, பாட்டு பாடி அவங்கள கொஞ்சம் தைரியப்படுத்துகிறாரு. ஸோ இப்போது 2 பேருமே அவங்களோட ஸ்விம் சூட்டை போட்டுட்டு ஒரு கூண்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அப்படியே அந்த கூண்டை அப்படியே கடலுக்கு நடுவில் அந்த தண்ணிக்கு அடியில் வந்து நம்ம டக்கர் வந்து இறக்குறாரு. கீழே அப்படியே போகுது. அவங்க ஆக்சிஜன் மாஸ்க் போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு மூச்சு பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஸோ கீழே போனால் அவங்கள சுற்றி சுறாக்கள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு த்ரில்லை கொடுக்குதுன்னே சொல்லலாம். அது பயங்கரமாக தானே இருக்கும். நம்மளே வந்து இந்த மாதிரி ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு கூண்டில் அந்த சுறாக்களுக்கு நடுவில் இருந்தோம் அப்படின்னா எவ்வளோ பயமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இவங்க என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் முடிஞ்சிச்சுல, இப்போது அந்த கூண்டை அவர் தூக்குறாரு. ஸோ தூக்குன பிறகு இவங்க 2 பேரும் இங்கே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது, தேங்க்ஸ் ஃபார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டக்கர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து அந்த பாய் ஃப்ரெண்டு வயிற்றுல குத்திரி அவரை அப்படியே கடலுக்கு நடுவில் தள்ளி விட்டுறாரு. என்னடா நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள நம்ம ஹெதரு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதோட அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இப்போது இந்த படத்தோடைய டைட்டில் கார்டை போடுறாங்க, டேஞ்சரஸ் அனிமல்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம டக்கர் தான் சீரியல் கில்லர். ஸோ அவன் தான் இந்த மாதிரி கப்புள்ஸை கூப்பிட்டு வந்து ஒவ்வொருத்தரையாக கொலை பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது நம்ம படத்தோடைய கதாநாயகி ஜெப்பரை காட்டுறாங்க. ஸோ இவ வந்து சர்ஃபிங்லாம் நல்லா பண்ணுவா. ஸோ இந்த கடலில் என்ஜாய் பண்ணி சர்ஃபிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அப்படியே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறா. ஸோ அங்கே போய் பார்த்தா மோசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவன்கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது. அவனும் இவகிட்ட நல்லா பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இவ வெளியே வந்துட்டு இவளோட வண்டியில் ஏறுறா. ஸோ அப்போது இவன் பின்னாடியே போயிட்டு, எனக்கு இந்த மாதிரி லிஃப்ட் கொடுக்க முடியுமா, என் கார் வந்து ரிப்பேர் ஆகி மெக்கானிக் கிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போகிற வரைக்கும் எனக்கு வந்து லிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம செஃபர் பஸ் முடியாதுன்ற மாதிரி தான் சொல்கிறான். ஆனால் இவன் பேசுகிறத வச்சு அப்படியே 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. சரி, ஓகே, நானும் லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஏற்றிட்டு போகிறான். போகிற வழியிலே பேசிகிட்டே போகிறாங்க. அப்புறம் அந்த இடமும் வந்துடுது. அவன் மோசஸோட காரு அங்கே தான் நிற்கிது. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ ஏதாவது டேட் போகலாமா அப்படின்னு மாதிரிலாம் கேட்குறான். 2 பேருக்குள்ளேயும் ஒரு லவ் மாதிரி ஆயிடுதுன்னே சொல்லலாங்க. சரின்ட்டு இப்போ நம்ம செஃபர் நம்ம மோசஸோட வீட்டுக்கே போயிடுறாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு நம்ம மோசஸோட வீட்டில் தான் செஃபரும் தங்குறான். அந்த நைட் என்ன நடக்குதுன்னா, மோசஸ் தூங்கிட்டு இருக்கும்போது ஜெப்பர் அங்கேருந்து நடுராத்திரியிலே வந்து அவள் வண்டி எடுத்துட்டு கிளம்பி வந்துடுறா. நம்ம மோசஸ்க்கு தெரியாது இவன் கிளம்பி போனது. இவ ஒரு இடத்துல இவளோட வண்டியை பார்க் பண்ணிட்டு அந்த திறந்து பின்னாடி அவளோட கிட்டு, அந்த சர்ஃபிங் கிட்லாம் எடுத்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு நம்ம மோசஸ் வந்து சேட் பண்ண ஆரம்பிக்கிறான். எங்கே போயிட்ட, இந்த மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் ஏன் போனேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு இவன் நான் சர்ஃப் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி, நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, அதெல்லாம் தேவையில்ல, நான் மட்டும் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. ஒரு விளையாட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம சீரியல் கில்லர் அதான் டக்கர் இருக்காங்களே, அவன் பின்னாடி இந்த பொண்ணை பார்த்துட்டான். ஸோ ஹீரோயின் தனியாக தான் இருக்கா அப்படின்றது தெரிஞ்ச பிறகு நம்ம டக்கர் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோயின் மண்டையிலே தட்டிட்டு அவளை தூக்கி போட்டு அவன் கார்ல ஏத்திட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட அந்த வண்டி மட்டும்தான் இருக்கு. அவளை காணோம். ஸோ ஆளை காணோம். ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனும் பக்கத்தில் விழுந்து கிடக்கு. அங்கே தான் ரிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவனுக்கு ஏதோ ஒரு வினோதமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் தெரிய வருது.
அடுத்த ஷாட்ல நம்ம ஹீரோயின் கண் முழிக்கிறா. கண் முழிச்சு பார்த்தா, ஏதோ ஒரு இடத்துக்குள்ள இருக்கா. அவ கை வந்து சங்கிலியால கட்டப்பட்டிருக்கு. பக்கத்துல பார்த்தா இன்னொரு பொண்ணு இருக்கா. அவ வேற யாரும் இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த ஹெதர்ன்ற பொண்ணு தான். இப்பதான் இவளுக்கு புரியுது, நம்மள யாரோ கடத்தி ஒரு இடத்துல வச்சிருக்காங்கன்னு சொல்ட்டு. அப்படியே கேமரா ஷாட்டு மேல போகும் பாருங்க. ஸோ அவங்க இருக்கிற இடம் ஒரு கப்பலுக்குள்ள. ஸோ அந்த கப்பல் நடு கடல்ல இருக்கு. அது மேல போக போக அப்படியே பெருசா தெரியும் பாருங்க. பயங்கரமா இருக்கும். அண்ட் நம்ம டக்கரு டிவி பார்த்துட்டு ஜாலியா உட்காந்துருக்கான். இப்போ உள்ள இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இது என்ன இடம் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹெதரு, நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியாது. நான் ஆல்ரெடி இங்க மாட்டினவ தான். என் பாய் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி செத்துட்டான். அதுக்கப்புறம் நானும் சாக போறேன் அப்படின்ற மாரி தான் பேசிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ மோசஸ் வந்து போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான். இந்த மாரி சஃபர்ன்ற பொண்ணு காணோம். ஸோ அவள வந்து நீங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு குடுங்க அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு போலீஸ் வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா? அவளோட இன்னொரு பேர் என்ன? அவளோட அப்பா பேர் என்ன? இந்த மாரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு தான் எதுவுமே தெரியாது. ஒரே ஒரு நாள் தானே இவங்க பழகுனாங்க. சரி இவன் முழிக்க, அதுக்கு போலீஸு இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? சரி நாங்களும் தெரிஞ்சத வச்சு ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ இங்க அந்த கப்பலுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோயின் அந்த சங்கிலிய வந்து அவுக்க ட்ரை பண்றாங்க. ஸோ அவங்களும் என்னமோ ட்ரை பண்றாங்க. ஆனா அவுக்க முடியல. ஏதாவது பின்னு அந்த மாரி இருந்தா நல்லாயிருக்கும். இந்த லாக்க வந்து நான் அவுத்துருவேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஹெதரு அவங்களோட கதைய பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி எங்க அம்மா என்னைய போ வேணான்னு சொன்னாங்க. நான் தான் அவங்கள கேட்காம ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட ஆசைக்காக நான் இங்க வந்துட்டேன். வந்த பிறகு இப்படி ஸோ ஒருத்தன் கூட ஃப்ரெண்ட் ஆனேன். ஸோ அவங்க 2 பேரும் நாங்க 2 பேரும் சேர்ந்து இங்க வந்தோம். இங்க வந்து இந்த மாரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்க அம்மாவ நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்ற மாரி அழுதுகிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்த பார்க்குறான். உன்னோட ட்ரெஸ்ஸில அந்த ஒரு கம்பி மாரி ஒரு விஷயம் இருக்குல்ல, அத நீ கழட்டி குடு. உன் ட்ரெஸ்ஸ கழட்டி குடு. அதுலேருந்து நான் அத எடுத்து லாக்க வந்து அவுத்துடுறேன் அப்படின்ற மாரி சொல்றா. அவனும் வந்து அதே மாரி கழட்டி குடுக்க, அதுலேருந்து அந்த துணியிலேருந்து வயர் மாரி ஒண்ணு இருக்கு. அத எடுத்து இந்த லாக்க திறக்க ட்ரை பண்றான். அந்த நேரம் நம்ம பையன் டக்கர் உள்ள வந்துடுறான். இவளுக்கு ஷாக்கு. அப்படியே அந்த வயர வந்து ஒளிச்சு வச்சிடுறான். நம்ம டக்கர் இங்க வந்துட்டு இந்த மாரி சாப்பாடு குடுக்குறான். சாப்பிடுங்க இன்னைக்கு நைட்டு ஷோ இருக்குல்ல அப்படின்ற மாரி சொல்றான். அவன் சொல்ற அந்த வார்த்தையிலே கொடூரமா ஏதோ பண்ண போறான்டா அப்படின்ற மாரி தான் தோணுது. இவன் போன பிறகு நம்ம ஹீரோயினும் அந்த லாக்க வந்து திறக்க ட்ரை பண்றான். ஆனா திறக்கவே முடியலைங்க. பாவம் என்ன பண்றது? அந்த சின்ன வயர வச்சு எப்படி திறக்க முடியும்? இப்போ 2 பேரும் அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்ற மாரிலாம் ஹெதர் ரொம்பவே புலம்பிட்டு இருக்கா. நைட் நேரமும் ஆயிடுது. டக்கர் என்ன பண்றான்? இவங்க 2 பேருக்கும் மயக்க மருந்த கலந்து ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வருது. அவங்கள ஒரு இடத்துல கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் ஹெதர ஒரு கம்பியில வந்து கட்டி போட்டு உட்கார வச்சிருப்பான். ஸோ இத பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக இப்படி பண்றான்னு சொல்லிட்டு. இப்போ ஹெதரோட முடிய மட்டும் கட் பண்ணி இவன் ஒரு எடுத்துக்கிறான். சாம்பிளுக்கு எடுக்கிற மாரி எடுத்து வச்சுக்கிறான். அண்ட் கேமரா செட்டப்லாம் வச்சிருக்கான். எதுக்குடா இது அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். இது பக்காவா இருக்கும். இந்த ஸ்பாட்டு தான் கரெக்ட்டு அப்படின்ற மாரி ஒரு டெரரான மூட்ல நம்ம டக்கர் வந்து சொல்லிட்டுருக்கான். சரி ஓகே இப்போ ஏதோ பண்ண போறான் அப்படின்ற மாரி பார்த்தா, நம்ம ஹெதர ஒரு கயிறுல கட்டி விட்டு அப்படியே தண்ணிக்கு நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டு இருக்கான். இத பார்த்த நம்ம ஹீரோயினே கத்துறா, இந்த மாரி ஹெதர உள்ள இறக்காத. ஏன்னா அந்த தண்ணிக்கு அடியில ஏகப்பட்ட சுறாக்கள் சுத்திட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே ஹெதர வந்து சாப்பிட போதுங்க. ஸோ அதனால இவ வேணாம் வேணான்னு கத்துறா. ஆனா அவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இறக்குறான் பாருங்க. அப்படியே நம்ம ஹெதர பாதி உடம்பு வந்து தண்ணிக்கு அடியில போயிடுச்சு. இந்த நேரம் நம்ம ஹெதர் கதறா. அப்போ கீழ இருக்க அந்த சுறாக்கள்லாம் அவளோட கீழ் பகுதிய ஃபுல்லாவே கடிச்சு கொதறுதுங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்கும். இவன் அத ஒரு கேமரால வீடியோ எடுத்துட்டு இருக்கான். இதுலேருந்து அவன் எவ்வளோ ஒரு சைக்கோ அப்படின்றது தெரிய வருது. நம்ம ஹீரோயினால இத தாங்கிக்கவே முடியல. இப்போ நம்ம ஹீரோயின அந்த ரூம்லயே அடைச்சு வச்சிடறான். அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா, அந்த சுவர்ல இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரோட நேமுமே இந்த செவுத்துல எழுதப்பட்டிருக்கு. ஹெதர் அப்படின்ற நேமையும், செஃபர் அப்படின்ற இவளோட நேமையுமே இவ அந்த செவுத்துல எழுதி வச்சிடுறா. ரொம்பவே அழுகுறாங்க. இது வரைக்கும் தைரியமா இருந்த இவ இப்போ கொஞ்சம் அழ ஆரம்பிக்கிறா. ஏன்னா கொஞ்சம் பயம் வந்துருச்சுல. ஏன்னா கண்ணு முன்னாடி அவ்வளோ ஒரு மரண பயத்தை காட்டிட்டான் அந்த சைக்கோ. ஸோ இதை பார்த்தோன்னே எப்படிடா அதுக்கப்புறம் தப்பிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பதட்டத்தில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே உட்காந்துருக்கான். இப்போ நம்ம டக்கர் என்ன பண்ணுறான், அந்த முடியை வந்து கட் பண்ணி சாம்பிள் எடுத்தான்னு. ஸோ அதை ஒரு கேசட் டேப்பில் வச்சுட்டு இந்த வீடியோ எடுத்தான் தெரியுமா, நம்ம ஹெதரோட வீடியோ. ஸோ அந்த வீடியோவை தனி கேசட்டாக போட்டு அதை ஒரு பாக்ஸர் வச்சு ஹெதர் அப்படின்ற பேரையும் எழுதி வச்சிடறான். ஸோ அதில் அந்த ஹெதரோட முடியும் வச்சுட்டு ஒரு கபோர்டை திறக்கிறான்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பொண்ணுங்களை இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கான் போல். சுறாக்களுக்கு இறையா வச்சு அதை ஒரு வீடியோவை எடுத்து இவன் ரசித்து பார்ப்பான் போல். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேசட்டு அந்த கபோர்டில் இருக்குது. அடுத்த நாள் காலையில் ஹீரோ செஃபரை தேடி கடலில் சர்ஃபிங்கும் பண்ணுறான். அங்கேயுமே நம்ம ஹீரோயின் இல்லை அப்படின்றது தெரிஞ்ச பிறகு அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். அவன் ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினை பற்றி அவனுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரிய வரல. இதே நேரம் அங்கே போட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுக்கறதுக்காக நம்ம டக்கர் உள்ளே வந்து
இந்த மாதிரி அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இங்கே வர டூரிஸ்ட் நிறைய பேர் ஷார்க்கை பற்றி மதிக்கிறதே கிடையாது. ஷார்க்கை யாருக்குமே பார்க்கணுன்ற ஒரு ஆசையும் கிடையாது. அது நம்மளோட வாழ்வாதாரத்துக்கே ஒரு பெரிய மதிப்புள்ள ஒரு உயிரினம் அது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கு. அதனால தான் அதுவும் நானும் ஒரே மாதிரி தான். ஸோ அதுக்கு எப்பயுமே நான் சாப்பாடு கொடுக்குறேன்னு ஆசைப்படுவேன். அதனால தான் ஒவ்வொரு பேரையுமே நான் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி அதுக்கு இரையா மாற்றிடுவேன். அதை நான் ரசித்து பார்ப்பேன். அதில் எனக்கு ஒரு தனி போதை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு அருவருப்பாக இருக்குது. என்னடா நீ இப்படிலாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. சரி நீ சாப்பிட்டுட்டு அங்கே கீழே பக்கெட் இருக்குது, ரெஸ்ட் ரூம் போகணுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த பக்கெட்டில் இருக்கிற அந்த மேலே ஹேண்டில் இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்து உடச்சி அதை ஒரு ஷார்ப்பான முனையை மாற்றிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் டக்கர் உள்ளே வந்தால் அவனை குத்தி கொன்னுடலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் போடுறாங்க. ஸோ அதே மாதிரி நைட்டு டின்னர் கொடுக்குறதுக்காக உள்ளே வரான் டக்கரு. அப்போது பக்கத்தில் வரும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு எடுத்து அவன் கழுத்தில் ஒரே சொருவிடுறாங்க. அவன் கீழே விழுந்துடுறான். இப்போது அவனோட இடுப்பில் இருந்த அந்த கீயை மட்டும் எடுத்து அவளோட லாக்கை கழட்டி விட்டுறான். ஸோ இப்போது மேலே போயிட்டு இந்த ஆப்ரேட்டிங் ரூமில் ரேடியோ ஃப்ரீக்வன்சி கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க, வேறு யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுறதுக்காக. ஆனால் யாருமே வந்து பதில் சொல்கிற மாதிரி தெரியல. ஸோ அப்போது டக்கர் மேலே வந்துடுறான். அதை பார்த்துட்டு இவங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. எட்ஜில் அவனோட கேமரா வச்சுருப்பான்ல, அந்த கேமராவை வச்சு அவங்க கீழே போட்டுருவேன், நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்காக அந்த பாரு அந்த கேமரா ரொம்ப முக்கியம், அதை நீ எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்காக அந்த கேமராவையும் கடலில் போட்டுட்டு அவளும் அந்த கடலில் குதித்து ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவனுக்கு ஒரே இதாகிடுது, கடுப்பாகிடுது. ஏன்னா இவன் கெடுக்கிறதே அந்த ஒரு கேமரா வச்சு தான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப ஸ்விம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு அடிபட்டுறதுனால அவங்களால ஸ்விம் பண்ண முடியாமல் அப்படியே கடலுக்கு உள்ளே அப்படியே முழுங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது நம்ம டக்கரு அவங்கள தூக்கி மேலே அந்த மறுபடியும் போட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோ இந்த சைடு சிசிடிவி கேமராவோடைய ஆக்சஸ் எல்லாம் வாங்கி அதில் பார்க்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் போன ரூட்டில் அந்த வண்டிக்கு பின்னாடியே இன்னொரு வண்டியும் போயிருக்கு. அது ஃபிஷர்மேனோடைய கார் மாதிரி இருக்குது. ஸோ அந்த காரு நம்ம டக்கரோட காரு தான். ஸோ இப்படி போன பிறகு அங்கேருந்து ரிட்டர்ன் ஆன காரு அந்த அவரோடைய கார் மட்டும்தான். நம்ம ஹீரோயினோட வண்டி வந்து ரிட்டர்ன் ஆகவே இல்லை. ஸோ இப்போது அவன் கெஸ் பண்ணுறான், இந்த மாதிரி அந்த காரில் இருக்கவங்க தான் நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டு அந்த கார் யாரோடது அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். டக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி அந்த காரில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கு. ஸோ அதை வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த நேரம் நம்ம டக்கர் அவனோட ஷிப் எடுத்துகிட்டு இங்கே கரைக்கு வந்துடுறான். அந்த கரையில் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து நம்ம டக்கரோட ஃப்ரெண்டு. ஆனால் அவருக்கு இந்த மாதிரி டக்கர் ஒரு சைக்கோ அப்படின்ற விஷயம்லாம் தெரியாது. அவர் ரொம்பவே நல்லவர். நம்ம ஹீரோயின் உள்ளே வந்து கட்டி போட்ட நிலையில் அந்த ரூம்குள்ளே இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க எவ்வளோ கற்றுனாலும் வெளியே இருக்கவங்களுக்கு கேட்காது. எதுக்காக நம்ம டக்கர் இங்கே வந்துட்டானா, அவனோட அந்த கேமராவை வாங்குறதுக்காக தான். கேமரா இல்லைன்னா அவனால் யாரையுமே கொல்ல முடியாது, கொல்றதை வந்து வீடியோ எடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால இங்கே வந்திருக்கான். அந்த கேமராவும் ஒரு ஓல்டு மாடல். அந்த கேமரா எடுத்து அதை அப்படியே வந்து கேசட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாடலில் இருக்கக்கூடிய கேமரா வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறான். ஸோ இதே நேரம் நம்ம ஹீரோ அந்த டக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் இடம் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டு இங்கே இந்த இடத்துக்கே வந்துடுறான். நம்ம ஹீரோ அவனோட கப்பலுக்குள்ளேயே நுழைஞ்சிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போது கீழே, அதாவது அந்த கப்பலுக்கு அடியில் வந்து சத்தம் கேட்குறத அவன் கவனிக்கிறான். இங்கே தான் செஃபர் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். இந்த நேரம் நம்ம சைக்கோ அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் இருக்கிற ரூம்குள்ளேயும் போயிட்டு ஹீரோயினை கண்டுபிடிச்சிடறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, ஒரே நாள் தான் பழகணும், ஆனால் இவன் எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீ ஃபஸ்ட்டு போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு, அதை தான் நீ ஃபஸ்ட்டு பண்ணணும்னு சொல்ல அவனும் வந்து வெளியே போகிறான். வெளியே போன உடனே நம்ம டக்கர் உள்ளே வந்துட்டு அவனை அடித்து போட்டுறான். இப்போது கீழே கிடக்கிற கட்டையை எடுத்து நம்ம டக்கரோட கழுத்தில் வச்சு நெருக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ. ஸோ கிட்டத்தட்ட நம்ம டக்கர் சாகிற ரேஞ்சுக்கு போகிறான். ஆனால் அங்கே தான் ஒரு டெஸ்ட்டு. நம்ம டக்கரோட ஃப்ரெண்டு பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவோட மண்டையிலே ஒரு கட்டையை வச்சு அடிச்சிடுறான். ஸோ அதனால நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு அந்த இடத்துல விழுந்துடுறான். இப்போ டக்கரும் வந்து பொழைச்சிக்கிட்டானா. அப்போது நம்ம ஹீரோயின் கத்துறதை பார்த்துட்டு நம்ம டக்கரோட ஃப்ரெண்டு அங்கே போயிட்டு, யார் இவ எதுக்கு இங்கே நீ அடைச்சி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா, அப்போ நீ செத்துப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சைக்கோ என்ன பண்ணுறான், அவனோட மண்டையிலேயே ஒரு கோடாலியை போட்டு அவனையும் சாகடிச்சிடறான். ஏன்னா உயிரை காப்பாற்றினது ஒரு குற்றமா அப்படின்ற மாதிரி அவனும் அங்கேயே செத்து போகிறான். இந்த இடத்துல நம்ம சைக்கோ செத்துருக்க வேண்டியதுங்க. தேவையில்லாமல் இவன் வந்து குறுக்கால இப்படி பண்ணி இதுக்கப்புறம் என்னென்னமோ நடக்க போது பார்ப்போம். இப்போ நம்ம ஹீரோயின் கூட ஹீரோவும் மாட்டிக்கிட்டா. நம்ம டக்கர் அடுத்து ஒரு ஐலாண்டுக்கு போய் அங்கே இருக்கிற சுறாக்களுக்கு இறையா மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பிளானை போட்டு அந்த ஐலாண்டை நோக்கி போயிட்டுருக்கான். இப்போ ஒரு டெஸ்ட்டு, எப்பயுமே நைட்டு தானே கொலை பண்ணுவான். இப்போது மேட்னி ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஹீரோவை கயித்துல கட்டி அங்கே கடலுக்கு நடுவில் இறக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து ஹீரோயின் கதறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அப்படியே தண்ணி கடியில் பாதி வந்து மூழ்கிடுறான். அப்போது ஒரு பெரிய ஷார்க்கு அவன் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் வந்து இந்த மாதிரி நீ அசையாமல் இரு, அந்த சுறா உன்னை கண்டுக்காமல் போயிடும், நீ அசைஞ்சா மட்டும்தான் அது உன்னை சாப்பிடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அதை கேட்டுட்டு அசையாமல் அப்படியே நிற்கிறான். ஆனால் நம்ம சைக்கோ வந்து கேமராவை எடுத்துகிட்டு அந்த சுறா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கேமராவில் ரோல் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த நேரம் அந்த சுறா அவனை சுற்றிட்டு இவன் அசையாமல் இருந்ததுனால அங்கேருந்து போயிடுது. அப்போ நம்ம டக்கரு நீ ரொம்ப லக்கி தான்டா, தப்பிச்சிட்ட, ஆனால் அடுத்த வாட்டி நீ தப்பிக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனை மறுபடியும் கப்பலுக்குள்ளேயே வந்து ஏற்றிக்கிறான். ஏற்றின பிறகு அவனோட வயிற்றுல 2 குத்து குத்துறான். அப்போது அவனோட வயிற்றுலேருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிக்குது. ஸோ இப்போ மறுபடியும் இவனை வந்து கயிறில் கட்டி கீழே இறக்குறான். ஏன்னா இப்போது இந்த ரத்தத்தை வச்சு அந்த சுறா இவனை வந்து சாப்பிடும்ல. ஸோ இதை நினச்சி இவனை வந்து கீழே இறக்குறான். ஆனால் அந்த நேரம் பக்கத்தில் ஏதோ ஒரு போட்டு வர மாதிரி தெரியுது. ஸோ அதனால் அவனை ஏற்றிட்டு மறுபடியும் இங்கே அடைச்சி வச்சான். ஹீரோவுக்கு நிறைய பிளட்டு போனனால அவன் மயக்கத்தில் படுத்துக்கிறக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் என் விரலை உடைச்சாது இந்த லாக்கை திறந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவள் விரலே உடைக்கிறான். எவ்வளோ வலி இருக்கும் பாருங்கள். எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தப்பிச்சு தான் ஆகணும், இதுதான் ஒரே வழி அப்படின்னு இருக்கும்போது அவன் விரலே உடச்சி அப்பயுமே அந்த லாக்கை அவளால் அந்த லாக்கிலேருந்து கையை எடுக்கவே முடியலைங்க. அவள் விரலை அவளே கடித்து எடுத்துட்டு அந்த கையை அந்த லாக்கிலேருந்து எடுத்துடுறான். இப்போ நம்ம சைக்கோ உள்ளே வரான் பாருங்கள். உள்ளே வந்து பார்த்தா அவன் இடத்துல ஒரு தலைவாணியெல்லாம் வச்சு அதை போர்வையை பொத்தி இவன் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணி வச்சுருக்கா. இதை பார்த்த இவன் அந்த போர்வை எடுத்து பார்த்தா அவள் இல்லை. ஸோ அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஆச்சரியம். நம்ம ஹீரோயின் அந்த கதவு பின்னாடி தான் இருந்திருக்கா. ஸோ அவள் வெளியே போயிட்டு அந்த கதவை வச்சு லாக் பண்ணிடுறான். இப்போ நம்ம சைக்கோ ரொம்பவே கோவமாகறான். பின்னாடி பக்கம் இருக்கிற ஒரு கண்ணாடியை உடைச்சி அது வழியாக இவனும் வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் மேலே போயிட்டு மறுபடியும் ரேடியோவில் ஏதாவது ஃப்ரீக்வன்சி கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. அப்பயுமே கிடைக்கல. சரி ஃப்ளேர் கன் இருக்குது, அதை எடுத்து சிக்னல் கொடுப்போம், வேறு யாராவது பார்த்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்கன்னு சொல்லி அந்த ஃப்ளேர் கன்னை எடுக்க ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே இந்த சைக்கோ வந்துடுறான். இவனை தசை திருப்பிட்டு இவன் இந்த பக்கம் வந்தால் அவன் வந்துகிட்டே இருக்கான். சரி இங்கே இருந்தால் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு தண்ணியில் குதித்து பக்கத்தில் ஒரு தீவு இருக்குது, அங்கே ஏதோ பார்ட்டி கொண்டாடுறாங்க போல், லைட்டெல்லாம் எரியுது. ஸோ அங்கே போனால் ஹெல்ப் கிடைக்கும்ட்டு இவன் ஸ்விம் பண்ணி ஃபாஸ்ட்டாக அங்கே போகிறான். அதுக்குள்ளே இவன் ஒரு சின்ன போட்டை ஸ்பீடாக எடுத்துகிட்டு பின்னாடியே வரான். ஸோ வந்த அவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சி கத்துறதை நிப்பாட்டி அவளை மயக்கம் பண்ண வச்சிடறான். ஸோ இப்போ முழிச்சு பார்த்தா அவள் கயிற்றுல தொங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை கட்டி போட்டு அந்த ஒரு சீட்டில் உட்கார வச்சுருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினை தான் இறக்க போகிறான் போல் தண்ணிக்கடியில். இப்போது தண்ணிக்கடியில் நம்ம ஹீரோயினை பாதி இறக்கிடுறான். அந்த சமயம் போட்டு பக்கத்தில் ஒரு ஷார்க்கு வந்ததும் அந்த ஷார்க்கு துரத்துறதுக்காக ஒரு கம்பி மாதிரி ஒன்று இருக்குது, அதை வச்சு துரத்துறான். அப்போ அந்த கம்பி தண்ணியில் விழுந்துருது. அந்த கம்பி எடுத்து நம்ம ஹீரோயின் அந்த கயிறில் மாட்டி அதை வச்சு மேலே ஏறுறாங்க. அந்த கயிறுலேயே மேலே ஏறி தொங்கிட்டு இருக்காங்க. இப்போது மிகப்பெரிய ஒரு சுறா இருக்குங்க. அதோட பேர் மார்லின் போல். மார்லின் ஒரு இனம் ஷார்க்கு. ஸோ அது மிகப்பெரிய ஷார்க்கு. அது வந்து இவங்களை சுற்றிக்கிட்டு இருக்குது. இவங்களும் மேலே அந்த கயிறை பிடிச்சிட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சைக்கோ அந்த கேமரா வச்சுக்கிட்டு சுவாரஸ்யமாக நின்றுக்கிட்டு இருக்கான், எப்படா அது சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அப்போது பூ அப்படின்னு சொல்லி அவன் பயன்படுத்துகிறான் பாருங்கள். அந்த ஷாக்கில் நம்ம ஹீரோயின் அந்த கம்பியை விட்டு கீழே விழுகிறாங்க. அப்போது அந்த கயிறும் வந்துக்குது. கீழே விழுந்து அவங்க தண்ணி கடியில் விழுந்த உடனே அந்த சுறா வந்து சாப்பிடுன்னு தானே நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது சாப்பிட்றதுக்குள்ளே அவங்க நீச்சல் அடிக்கிறாங்க. அந்த ஷார்க்கு அந்த பக்கம் வரலை, அது வேற எங்கேயோ போயிருக்கு போல். ஸோ இவங்களை கவனிக்கல அந்த ஷார்க்கு. அவங்கக்கிட்ட அந்த ஷார்க்கு மிகப்பெரிய ஷார்க்கு மெர்லின் ஷார்க்கு வந்து இவங்க கிட்ட வருது. கிட்ட வந்து அது இவங்க ரத்தம் வந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்குல்ல, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க பாருங்கள். அந்த ஷார்க்கு இவங்களை பார்த்துட்டு இவங்க அசையாதனால அப்படியே அங்கேருந்து திரும்பி போயிடுது. அப்பாடா உயிர் தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீச்சல் அடித்து கப்பலுக்கு பின்னாடி போகிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சைக்கோவுக்கு தெரியாது. அவன் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கான் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பின்னாடியிருந்து வந்த நம்ம ஹீரோயின் அந்த ராடு கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு அப்படியே நம்ம சைக்கோ பின்னாடி போகிறாங்க பாருங்கள். அவனும் திரும்பி பார்க்கும்போது இவங்க அந்த ராடை வச்சு அப்படியே நம்ம சைக்கோவை குத்த அவன் தண்ணி கடியில் விழுந்துடுறான். ஸோ இந்த நேரம் அவன் பின்னாடி வந்த ஷார்க்கு அவனை கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. அவன் கையில் வச்சுருந்தா அந்த கயிறை விட்ட உடனே அந்த கயிறு இழுத்து நம்ம ஹீரோயினே தண்ணி கடியில் உள்ள வச்சிருது. என்னடா ஒரு வழியாக சைக்கோட கதை முடிச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் கீழே வந்துருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே தப்பிச்சு மேலே வந்துடுறாங்க. அது எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ ஒரு வழியாக அந்த சைக்கோ செத்துடுறான். அவன் எப்படி மற்றவங்களை சாகடிப்பானோ அதே மாதிரியே அந்த சாவு வந்து அவனுக்கே வந்துடுச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிற ஒரு ஃப்ளேர் கன்னை யூஸ் பண்ணி
ஷூட் பண்ணுறாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு ஷிப்பு இவங்கள பார்த்துருச்சு. ஸோ இவங்க பக்கம் வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம ஹீரோவை பார்த்து நம்ம தப்பிச்சிட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே கிடையாது, நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாக பேசுகிறாங்க. இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. அண்ட் இந்த படம் கண்டிப்பாக உங்களை விறுவிறுப்பாக ஒரு என்கேஜ்மெண்ட்டை வச்சுருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே வேல்யூபுளான நான் ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நான் படிப்பேன். எனக்கு ஒரு பூஸ்ட் மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.